தேங்க்யூ ஹானரபிள் ஸ்பீக்கர். எனது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிரச்சனை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். வால்பாறை மலைப்பகுதி தேயிலை தோட்டங்களும் இயற்கை அழகுக்கும் பெயர் பெற்றது. வால்பாறை தேயிலை எஸ்டேட் பகுதியில் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் அங்குள்ள தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் தோட்ட தொழிலாளர்கள். வால்பாறை தேயிலை எஸ்டேட் பகுதி முழுவதும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயத்தின் கீழ் வருகிறது. இந்த பகுதியில் வன உயிரினங்கள் தாக்குதலால் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். காப்புக்காடு மற்றும் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் அச்சத்துடன் வாழ்க்கையை நடத்த வேண்டியுள்ளது. மேலும் அந்த மலைப்பகுதியில் உள்ள மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு தடுப்பு வேலிகள், மின் கம்பிகள் அமைத்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நீர்த்தொட்டிகள் அமைத்து வழிவகை செய்து வனவிலங்குகள் நமது வன கீழ்ப்பகுதியில் வருவதை தடுப்பதற்கு மத்திய அரசு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சரின் தடையால் இந்த பகுதி தொலைதூர குடியிருப்புகளுக்கு சரியான சாலை இணைப்பு வசதி இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உயிர்கள் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அதை நீட்டிப்பு செய்யும் அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். வால்பாறை மேல் பகுதிக்கான கோரிக்கைகளாக தேயிலை தொழில் அல்லாத ஒரு மாற்றுத் தொழில் அமைத்து தர வேண்டும். வால்பாறையில் வாழும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தரமாக குடியிருப்பதற்கு 3 சென்ட் நிலம் ஒதுக்கி ஒன்றிய அரசின் சார்பில் இலவசமாக வழங்க ஆவணம் செய்ய வேண்டும். வால்பாறை மலைகளின் இளவரசு வால்பாறை நிரந்தர சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும். வால்பாறை மலைப்பகுதி எஸ்டேட் பகுதிகளில் BSNL தொலைத்தொடர்பு சேவை முற்றிலுமாக இயங்குவதில்லை. எனவே அந்த பகுதியில் கிடைப்பதற்குண்டான வழிவகை செய்து தர வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து, ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 350 ரூபாயாக இருந்த சம்பளத்தை 425 ரூபாயாக உயர்த்தி அரசாணை பிறப்பித்துள்ளார்கள். இதனால் சுமார் 25,000 தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பயனடைந்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மலையடிவார கிராமங்களில் வசிக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தங்களது கால்நடையில் ஆடு, மாடு போன்றவைகளை வனப்பரப்புகள் மேய்ச்சலுக்கு பயன்படுத்துவதற்குண்டான அனுமதியை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.